குர்ஆன் அப்படி அல்ல. எண்ணற்ற பல்வேறு மக்களின் இதயங்களில் அது ஊடுருவி பாய்ந்திருக்கிறது. முஃமின்களின் இதயத்தில் ஆழ பதிந்து நாவுகளால் ஓதப்படுகிறது. அதுதான் அல் குர்ஆன். லண்டன் மாநகரத்திலே ஒரு காட்சி நடந்ததை வீடியோவில் நான் கண்டேன். ஒருவர் தெரு வீதிகளில் நின்று கொண்டு போவோர் வருவோரை எல்லாம் கூட்டி அழைத்து, நீங்கள் முஸ்லிமா என்று நீங்கள் யார் என்று கேட்கின்றார். எந்த மதத்தை சேர்ந்தவர் என்று கேட்கின்றார். எதிர்பட்ட அவர்கள் தம்மை யூதர் என்று கூறுகிறார்கள், கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்கள், இன்னும் பல மதங்களின் பெயர்களை கூறுகிறார்கள். பேட்டியாளர் கேட்கின்றார், நீங்கள் யூதரா? அப்படியானால் உங்கள் வேதம் எது? அந்த மக்கள் பதிலளிக்கின்றார்கள், எங்கள் வேதம் பைபிள். இன்னொருவர் வேறொன்றை சொல்லுகின்றார், இன்னொருவர் தல்மூது என்று சொல்லுகின்றார், இன்னொருவர் இப்படியே பல்வேறு விஷயத்தை சொல்லுகின்றார். யூதர்கள் என்ற ஒரு இனத்திற்கு அவர்களின் வேதத்தின் பெயரை எப்படியெல்லாம் சொல்லுகின்றார்கள், வேதம் எதுவென்றே அவர்களுக்கு புரியாத நிலை. அடுத்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள், உங்கள் வேதத்தின் பெயர் என்ன? அதற்கும் சரியான பதில் இல்லை. அதிகமானோர் பைபிள் என்று சொல்லுகின்றார்கள். ஏற்கனவே யூதர்கள் சொன்னது தௌராத் என்று சொன்னார்கள், இவர்கள் பைபிள் என்று சொல்லுகிறார்கள். அதிலும் பல்வேறு பெயர்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படி பல்வேறு மதத்தினரும் தங்கள் தங்கள் பெயர்களை எல்லாம் பல்வேறு வகைகளிலே சொல்லிக் கொண்டிருக்க, இறுதியாக அவர் சந்திப்பது ஒரு முஸ்லிமை. அந்த முஸ்லிமிடம் கேட்கின்றார், நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்? நான் முஸ்லிம் என்று அவர் சொல்லுகின்றார். அப்படியா? உங்கள் வேதத்தின் பெயர் என்ன? என் வேதம் அல் குர்ஆன். அப்படியா? சரி. இதற்கு முன் வந்த ஒவ்வொரு இடத்திலும் அவர் கேட்டார், நீங்கள் உங்கள் வேதம் என்று சொல்லுகின்றீர்களே, அதில் சில வார்த்தைகளை வசனங்களை நீங்கள் படித்து காட்டுங்கள் என்று சொன்னபோது யூதருக்கு அவரின் வேதமும் தெரியவில்லை, அதிலிருந்து சில வசனங்களை ஓத தெரியவும் இல்லை. கிறிஸ்தவருக்கு பைபிளை சொல்லுகின்றார், பைபிளில் இருந்து எந்த ஒரு வசனமும் சொல்ல தெரியவில்லை. ஆனால் முஸ்லிம்கள், எத்தனை எத்தனை வகையான முஸ்லிம்களை அவர் சந்திக்கின்றார். அவர் சந்தித்தவர்களில் யாரெல்லாம் மூமின்களோ முஸ்லிம்களோ அவர்களிடத்திலே உங்கள் வேதம் எது என்று கேட்டபோது எங்கள் வேதம் அல் குர்ஆன் என்று எல்லோரும் ஒன்றையே சொன்னார்கள். குர்ஆன் உங்களுக்கு ஓத தெரியுமா? ஆம், ஓதுவோம். எங்கே சில வார்த்தைகளை ஓதி காட்டுங்கள் என்று கேட்டபோது முஸ்லிம் என்று அறியப்பட்ட ஒவ்வொருவருமே அவரவர் தகுதிக்கேற்ப குர்ஆனின் பெரும் சூறாக்களில் சில வசனங்களை ஓதியவர்கள் உண்டு, சின்ன சின்ன வசனங்களை ஓதியவர்கள் உண்டு. குல் ஹுவல்லாஹ் சூராவை ஏராளம் பேர் ஓதினார்கள். ஆனால் இந்த வாய்ப்பு மற்ற எந்த மதத்தின் வேதங்களுக்கும் இல்லை. இதுதான் நிதர்சனம். குர்ஆன் முஸ்லிமாக பிறந்த எல்லோர் இதயங்களிலும் இருக்கிறது. இந்த ஹாஃபிதுகள் முழுமையாக குர்ஆனை கற்றிருக்கிறார்கள், தன் இதயத்தில் பதித்திருக்கிறார்கள். ஆனால் நம்மை போன்றவர்கள் எல்லாம் நம்மால் இயன்ற அளவிற்கு குர்ஆனின் எத்தனையோ பகுதிகளை நாம் அப்படியே சுமந்திருக்கின்றோம், எடுத்திருக்கின்றோம். இந்த குர்ஆன் ஓதப்படக்கூடியது. இதை ஓதினால் அகிலமே அசைந்து நிற்கும், எல்லோரும் செவியுற்று இன்புறுவர். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மெய்ப்பிக்கின்றார்கள். அதோ அந்த மலை மீது ஏறி உட்கார்ந்து கொண்டு தனக்கு அருளப்பட்ட வேதமான ஜபூர் வேதத்தை ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அழகிய குரல் எடுத்து அற்புதமான முறையிலே ஓதிக்கொண்டிருக்கிறார். அதை ரசித்து கேட்ட அல்லாஹ் ஆணையிடுகின்றான், யா ஜிபாலு அவ்விபி மஅஹு வத்தைர். மலைகளே, அவர் அமர்ந்திருக்கின்ற அந்த மலைகளை பார்த்து சொல்லுகின்றான், மலைகளே, சுற்றி வரும் பறவைகளே, எல்லோரும் அவரோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்கள். அவர் ஓதுகின்ற அந்த பேரழகை பின்பற்றி நீங்களும் ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அத்தகைய அழகிய குரல் எடுத்து ஓதுகின்ற அந்த வேத வெளிப்பாடு. அதே போன்ற ஒரு நாள் மதீனா நகரத்திலே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி கிடைக்கின்றது. அதோ அங்கே அபூ மூசா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு
தன் வீட்டிலே தினமும் பல பேரை கூட்டி வைத்துக் கொண்டு குர்ஆனை ஓதுகின்றார். அழகாக இருக்கின்றது என்ற செய்தி கிடைக்கின்றது. பெருமானார் கேட்கின்றார்கள், என்னை அங்கே அழைத்து செல்வாயா? எவர் பார்வையிலும் படாதவாறு மறைவான ஒரு இடத்தில் என்னை அமர வைப்பாயா? அழைத்து சென்றார், அமர வைத்தார். அபூ மூஸா அல் அஷாரி ரலியல்லாஹு அன்ஹு அழகான குரல் எடுத்து அவர் ஓதினார். அந்த ஓதுதலின் இனிமையை கேட்ட அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத், இவருக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் குரலில் கொடுக்கப்பட்டிருந்த அந்த புல்லாங்குழலின் இனிய இசை இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று வாழ்த்தினார்கள். அப்படித்தான் நம் ஹாஃபிதுகள் இங்கே ஓதுகின்ற வசனங்களின் பேரழகு, தொழுகைகளில் அவர்கள் ஓதுகின்ற வசனங்களுடைய அந்த அழகு, நாம் பின்னால் என்று கேட்க கேட்க இனிமையான அந்த பேரழகு, எதிர்வரும் ரமதான் 30 நாட்கள் தொடர்ந்து நாம் நின்று அவர்களுக்கு பின்னால் ஓதுகின்றோமே, அவர்கள் ஓதுகின்ற அந்த ஓதுதலின் அழகை நாம் நம் செவிகளால் கேட்கின்றோம், உணர்வுகளால் ரசிக்கின்றோம், நம்முடைய எண்ணங்களிலே நிரப்புகின்றோம். எப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இது! அல்ஹம்துலில்லாஹ். அத்தகைய ஒரு பாக்கியம் பெற்றதுதான் குர்ஆன். அந்த குர்ஆனை சுமக்கின்ற இந்த ஹாஃபிதுகள் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான வாய்ப்பு. இந்த உலகத்திலேயே சுவனத்து பூஞ்சோலைகள் நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை காண வேண்டும் என்று சொன்னால், இதோ இப்படிப்பட்ட குர்ஆனை சுமந்த ஹாஃபிதுகள், அல்லாஹ்வின் அருள்மறையை கற்று தேர்ந்து நடமாடுகின்ற உலமாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், இவர்களை நாம் பார்த்தால் நாளை சுவனத்தின் தோட்டத்தில் அலைகின்ற அந்த பேரழகு பெட்டகங்களை இங்கே பார்ப்பதற்கு சமமானது. அருமைக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு நல்வாய்ப்பை நம் இதயங்களுக்கு வழங்குகின்ற, நம் இதயங்களிலே குர்ஆனை ஏற்றி வைத்து அதை மனனம் செய்ய வைத்து அழகுற ஓத கேட்டு நம்மை ரசிக்க வைக்கின்ற இது போன்ற நிகழ்வுகள் அல்லாஹ்விற்கு பொருத்தமானது, அல்லாஹ் விரும்புவது. அத்தகைய வாய்ப்பை பெற்றிருக்கக்கூடிய தாருல் ஹிகம் ஃபுர்கானியா ஹிஃபது மதரசா என்ற இந்த மதரசாவை மனம் நிறைந்து வாழ்த்துகின்றேன். அல்லாஹும்ம ரப்பனா பாரிக் லஹும் ஃபீ குல்லி அமாலிஹிம் வ தகப்பல் மின்ஹும் யா அர்ஹமர் ராஹிமீன் என்ற துஆவோடு என் வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.